ஸோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ஒன் பர்சன் ரைடர். ஆல்ரெடி வந்து நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து 1500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட மேலே வந்து ஓட்டிட்டேன். இல்லை பாருங்கள், 1500 1545 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன். இது வந்து ட்ரிப் மீட்டர்லாம் வந்து போட்டிருக்கேன். இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது, எனக்கு 1500 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது, கிலோமீட்டர் வந்து எவ்வளோ கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஈகோ மோட்ல தான் போட்டு இது வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கேன். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பவர் மோட்லேயும் வந்து போட்டு ஓட்டினேன். ஆனால் பவர் மோடில் வந்து ஒரு 100க்கு மேலே வந்து போச்சு. அதை நான் வந்து காட்டுறேன். பவர் மோடில் போட்டு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 11 காட்டுதான். ஸோ நெக்ஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணணும். 102 கிலோமீட்டர் வரைக்கும் போச்சு. அதுக்கு மேலே வந்து நான் போகிறதுக்கு விரும்பலை. லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி ஸோ டைம் வந்து அது வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு கேட்கும். நம்ம அதை கொடுத்துட வேணாம். நீங்கள் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் வந்து இண்டிகேட் பண்ணுறது. சரி, ஓகே. இதில் கிலோமீட்டர் வந்து எவ்வளோத்துக்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட கொடுக்குது. இந்த பாருங்க, லிட்டருக்கு பெர் லிட்டருக்கு வந்து 60 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு நல்ல கிலோமீட்டர் தான். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 60க்கு மேலெலாம் கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பே இல்லை ராஜா. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து நான் வந்து 1500 கிலோமீட்டரில் ஓட்டும்போது எனக்கு என்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து சீட்டை வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து மேஜராக வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் தான் இருக்குது. எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நியூட்ருக்கு பக்கத்தில் இந்த ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கோடு வந்து பிளிங்க் ஆகும். அந்த கோடு மட்டும், மீதி எல்லாமே க்ளோஸ் ஆகி பிளிங்க் ஆகும். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது எந்த கியரில் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் காட்டாது. அதாவது நியூட்ரலில் இருக்கா கியரில் இருக்கா அப்படின்னு சொல்லி இண்டிகேட் வந்து காட்டாது. ஆனால் இப்போ எனக்கு ரீசெண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லி எனக்கு 3 நாள் கிட்ட வந்து டைம் வந்து கேட்டிருந்தாங்க. 3 நாள் ஆகும்ப்பா எனக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு. ஃப்ளட்டில் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் ஃப்ளட் அப்படிங்கிறதுனால ஃப்ளட்டில் வந்த வண்டியெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. நான் வந்து நிறைய ஃபைட்லாம் பண்ணேன். ஃபஸ்ட் சர்வீஸ் நான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் 3 நாள் 2 நாளாக மாற்றினதுக்கப்புறம் அவனுங்களே ஒரு நாள்லேயே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இந்த இஷ்யூ வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இதை விட இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. ரீசன் என்னென்னா, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் வந்து செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணேன்னா தேர்டு கட்டுறதுக்கு பதிலாக 4th அப்படிங்கிறது காட்ட ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் நான் 4th ஷிஃப்ட் பண்ணும்போது 5th காட்ட ஆரம்பிச்சிட்டு. இது வந்து எனக்கு ஊடையில் வந்து இந்த இஷ்யூ வந்து டக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து இல்லை, இது வந்து ரெகுலராக வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக இல்லை. அப்பப்போ சின்ன சின்ன எரர்ஸ் வந்து காட்டுது. இதுக்கு வந்து நான் என்ன அப்படின்னா, ஷோரூம் கால் பண்ணி சொன்னேன், இப்படி வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வாங்க, நீங்கள் வந்துட்டு இது ஓட்டி பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா நம்ம வந்து இது இஷ்யூ வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னா, நான் சொன்னேன் பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ணி தான் சொன்னேன். எனக்கு அப்பப்போன்னு தான் சொன்னேன். அப்பப்போ எனக்கு காட்டுது, மற்ற நேரத்தில் கரெக்டாக தான் காட்டுது அப்படின்னு. நான் ஷோரூமுக்கு ஒரு வேளை நான் கொண்டு போயிட்டு நான் காட்டுறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் இந்த இஷ்யூ இல்லை அப்படின்னா என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல. அவங்க வந்து அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கையிலே கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. யாரா நீங்கள் அப்படின்ட்டு. மெயின் என்னென்னா, 1500 கிலோமீட்டர் ரொம்ப வேகமாக ஓட்டிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆமாம், உண்மையில தான். நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் வண்டி வாங்கினார். அவரே இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அவருக்கு வந்து 500 கிலோமீட்டர் தான். யமஹாவில் FZ வெர்ஷன் 4 வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து 500 கிலோமீட்டர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ். பட் இன்னும் 400 கிலோமீட்டர் கிட்ட தான் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. 1500 கிலோமீட்டர் ஓட்டிட்டியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வண்டி பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து பக்கம். மற்றபடி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. வண்டி வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஓட்டும்போது ஒரு பிக்கப் வந்து இருக்கும். வண்டி வந்து அப்படியே த்ரோட்டில் கொடுத்தோன்னா வண்டி அப்படியே பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி வந்து லைட்டாக பிக்கப் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். அது பிக்கப் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஜினை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து தான்
வண்டியினுடைய கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுக்கும். நான் இது வரைக்கும் ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இதில் வந்து காட்டியிருக்கோம். நான் வந்து வண்டி வந்து அதிகமாக வந்து ஈகோ மோடில் தான் போட்டு ஓட்டுவேன். ஏன்னா பவர் மோடில் வந்து நான் வந்து ஒரே ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டதுக்கு முன்னாடி ஓட்டினேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் ஓட்டினேன். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 5 ஒரு 10 கிலோமீட்டர் தான் நான் வந்து பவர் மோட்லேயே போட்டிருப்பேன். ஒரு டைம் வந்து எனக்கே தெரியாமல் நான் பவர் மோடில் யாரும் எவனோ வந்து கை வச்சு சும்மா இல்லாமல் பவர் மோடை வந்து போட்டேன் நான். ஸோ அப்போது ஓட்டுனா என்னடா இது வண்டி ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி திடீர்னு பார்த்தோன்னா பவர் மோடில் வந்து இதில் வந்து இண்டிகேட் வந்து காட்டுச்சு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடும்போது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இண்டலிகோ சிம்பிள்ஸ் விடலை, அந்த ஈகோ மோடு சிம்பிள்ஸ் விடலை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. அவனை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பரவாயில்லடா அப்படின்னு தோணுன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து வண்டி வந்து சமப்புக்காங்க. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வேற லெவலில் இருக்குது. எனக்கு ஓட்டும் போது இன்ன வரைக்கும் எனக்கு வந்து இந்த இஷ்யூவை தவிர ஸ்பீடோமீட்டரை தவிர மீதி எந்த பிரச்சனையும் வந்து வரலை. இன்னொன்று கூட ஒரு கம்ப்ளைண்ட், இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து சீட் கவர் வந்து ஆக்சசரிஸ் அப்படின்னு போட்டு அந்த ஷோரூம்காரங்க வந்து விற்றுருவாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த சீட் கவருக்கு வந்து நேமை வந்து பிராண்டாக போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கவரை வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். அது நம்மளுடைய காசை வந்து நம்மளுடைய காசில் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி காசு வந்து கொடுக்கக்கூடாது. இது அவங்களுடைய பிராண்டு நம்மளுடைய காசில் வைக்கக்கூடாது. அதுவும் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சின்ன சின்ன ஹோல் இருக்கா, இதில் தெரியுதா? இந்த ஹோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்து அரிச்சிருக்கு. நிறைய பேர் இது வந்து ஷோரூமில் போயிட்டு கையை வச்சு கிழிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, இது வந்து ஃபங்கஸ் வந்து அரிச்சிருக்கு. இது வந்து நானும் ஷோரூமில் சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு வாங்க வண்டியை, நான் வந்து சீட் கவர் மாற்றி தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மாற்றி தந்துடும், அதுக்கு நீங்கள் பே பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு. டே யாரா நீங்கள் வண்டி வாங்கி கொஞ்சம் நாள் தாண்டா இது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை வந்து அவங்க வந்து கலட்டி எங்கேயும் வச்சுருப்பாங்க பொழுது. என்ன எங்கே வச்சு தொலைஞ்சாங்கன்னு தெரில. எனக்கு இந்த லைனில் ஃபுல்லாத்தையும் அந்த பெயிண்ட் கோட்டட் வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிட்டு இதில் வந்து உங்களுக்கு சிம்பிள் வந்து கொடுத்துட்டாங்க BS6 ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன கேபிள்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் சீரிஸ் போது இந்த கேபிள் இருந்துச்சுன்னானே தெரியல, எதுக்கு இருக்குன்னே தெரியல. எனக்கு ஒரு இதில் பார்த்தேன் இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் எல்லாத்துக்கும் வந்து கீழே வந்துருக்கும் இந்த கிரவுண்ட், அதாவது இந்த இருக்குதுங்களா இந்த இடத்துல வந்து இருக்கும். பட் இதில் இருந்து இங்கே இருக்குது சின்ன சின்ன இது வந்து நோ ப்ராப்ளம், எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குது. பட் சின்ன சின்ன அந்த பெயிண்ட்லாம் வந்து உரிய ஆரம்பிக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அந்த குவாலிட்டிலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ரைஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பைக் தான். ஸோ மற்றபடி வந்து எனக்கு எந்த இஷ்யூஸும் வரல. எனக்கு வண்டி வாங்கும்போது மட்டும் இந்த இடம் வந்து ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. கால் பண்ணி கேட்டாங்க வந்து ஃபைபர் அப்படின்னாங்க. போக போக எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் அதாவது நான் வந்து இரும்பு டேங்க் இருக்கு பார்த்தீங்களா, இரும்பு டேங்க் இருக்குல்ல, இரும்பு டேங்க் வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் இது வச்சு இந்த வண்டி ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மற்றபடி ஃப்ரண்ட் லைட்டில் எனக்கு வந்து பக்காவாக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து வண்டி வந்து வேற லெவலில் வந்து இருக்கு. சூப்பராக இருக்குங்க வண்டி. இப்பவும் பலன்னு பண்ணிட்டு இருக்கான். அந்த வண்டி துடைக்கவே இல்லை. இன்னும் ஒரு வாட்டர் சர்வீஸ் விட்டோன்னா வண்டி இன்னும் கொஞ்சம் பக்கவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ மற்றபடி வந்து வண்டி வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை இந்த இது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த ரைடர் பைக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தான் நான் வந்து போடுவேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பாய். இது பார்சன் ரைடர். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.